ஹாய் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது இந்த ஒரு சொந்தக்காரோட ஆக்கள்ற ஃபஸ்ட் பர்த்டே, அவங்களோட மகனுக்கு ஃபஸ்ட் பர்த்டே செய்தவங்க. அதுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்தா அவங்க பே பண்ணவங்க எனக்கு இதுக்காக. இது சின்ன அவங்க ஒரு படம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்து சிம்பிளாக செய்தற சொல்லி டெடி பேர் தீமில் இந்த டெக்கரேஷனை நம்ம செய்துட்டு நாங்களும் அந்த பார்ட்டியில் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நல்ல வடிவாக செய்திருந்தவங்க. விளையாட்டெல்லாம் சின்னாக்களுக்கு விளையாட்டெல்லாம் வச்சுருந்து வடிவாக செய்திருந்தவங்க. இதில் தண்ணியை வீடியோடு ஃபோன்னு சொல்லி போட்டு சரி ஹாப்பியாக இருந்தவ. இந்த டேபிள் டெக்கரேஷன் எல்லாம் துசி செய்தது. துஷியும் அப்பாவும் சேர்ந்து செய்தவங்க. மற்ற டெக்கரேஷன்களெல்லாம் இவங்க துஷியும் அப்பாவுன்னு எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணி தந்தவங்க நின்று கொண்டு. தனி ஒரு ஆள் கடன்னு செய்ய இல்லாதன்னு அங்கே இருந்து கொண்டு குயிக்காக 2 hours டைம் தான் இருந்தது. அவங்க ஹோல் தந்து அதுக்குள்ளே டக்குன்னு நாங்கள் செய்தினாங்க. இது அடுத்த நாள் நாங்கள் ஒரு சின்ன இன்டோர் பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இன்டோர் இதில் எங்களை கண்டிச்ச அம்மா அப்பா பேர பிள்ளைகளோட எவ்வளவு அவங்களும் சின்ன பிள்ளைகளாகவே மாறி இதில் விளையாடுறது, அவங்களோட சேர்ந்து விளையாடுறத நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். என் அப்பா அம்மா என்னோட தான் நிற்கிறாங்க. அம்மா இப்போ என்னோட இல்லை, அம்மா இப்போ தம்பியோட, அப்பா இங்கே என்னோட தான் நிற்கிறார். அப்போ நான் அவங்க சின்ன பிள்ளைகளாகவே மாறி விளையாடுறத நான் இதில் பார்த்தேன்னா, எங்களை கண்டிச்ச அம்மா அப்பா அவங்களோட பேர பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளாகவே மாறிட்டாங்களேன்ட்டு. இது என் மூலிகை டீ நான் குடித்தேன், ஹேர்பிள் டீ குடித்தேன்னா காலையில் அதை போட்டுட்டு உடனே அப்படியே குடிக்க டைம் இல்லை நமக்கு. அந்த அளவுக்கு அமர இருந்து குடிக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. இதை போட்டு வச்சுட்டு அங்காள வச்சு போட்டு மிச்ச வேலைகளை எடுத்து செய்து தான் அந்த டீயை குடிச்சு கொண்டு இருந்தேன்னா, காலையிலேயே எழும்பி இறால் எடுத்து ஃப்ரீசரில் இருந்த இறால் எடுத்து வெளியில் வச்சுட்டு, என்ன இறால் சமைக்கணும் அதை எடுத்து கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணிக்குள்ள போட அப்படியே இழகி கொண்டு வந்துடும். அதை எடுத்து இங்கே வச்சு போட்டு ஆறாக்கு நான் ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி ஒன்று நான் செய்து வைப்பேன். நான் ஏனெண்டா இவ பெருசாக சாப்பிட்ற ஆள் இல்லை. சோறு கறிகள் அப்படி போட்டு சாப்பிட்ற ஆள் இல்லை. ஆறாக்கு சாப்பாடு தீத்துற விஷயம்ன்றது எனக்கு சரியான கஷ்டமான ஒரு விஷயம் அது. அப்போ அதுக்குரிய சாப்பாட்டுக்குரிய ஆள் இல்லைன்றபடியால் எவ்வளவு தூரம் நான் திணிக்கலுமோ, புரோட்டீனை கொடுத்து திணிச்சிரேலுமோ அவ்வளோ தூரம் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் செய்கிறேன். நான் என்னென்னா சின்னாக்களுக்கு இப்போ வளர்கிற டைமில் புரோட்டீன், கால்சியம், எல்லா விட்டமின்ஸ் எல்லாம் தேவை இந்த டைமில். ஆனால் அவள் சாப்பிட்ற அளவுக்கு அதெல்லாம் அவைக்கு உடம்புக்கு கிடைக்குதான்றது எனக்கு சரியான சந்தேகமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவ்வளோத்துக்கு சாப்பாடு சரியான குறைவு. இந்த டாக்டர்ஸ்கிட்ட கொண்டே காட்டினா அவங்க அப்படித்தான் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க, கூட திணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பார்த்து கொண்டு இருக்க மனம் கேட்குது இல்லை. அதுக்காக நான் அவைக்கு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி ஒன்று செய்து வைப்பேன். இந்த சின்ன ஓரளவு ஆகலும் சின்ன கரண்டி இல்லை, ஓரளவு குழிக்கரண்டியால் கொஞ்சம் பருப்புகள் போடுவேன். நான் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சை பயிறு இதுகள் நான் கொஞ்சம் போட்டு கழுவி லைட்டாக ஒரு இதில் வறுத்து போட்டு அரைச்சி வைப்பேன் நான் எல்லாத்தையும். இப்போ அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டால் உங்களோட வீட்டையும் சின்னாக்கள், இது பெரியாக்களும் குடிக்கலாம், சின்னாக்கள் தான் இல்லை. சின்னாக்களுக்கு நீங்கள் களியாக கிண்டி கொடுக்கலாம். பெரியாக்கள் நீங்கள் சுடுதண்ணியில் ப்ரோட்டீன் மிக்ஸ் அதுகள் நீங்கள் போட்டு குடிப்பீங்க தான், அந்த அதுகள் கலந்து குடிப்பீங்க தானே, அது மாதிரி இதை கலந்து போட்டு நீங்கள் குடிக்கலாம். இது டக்டக்கண்டு வறுத்து போட்டு எடுத்து ட்ரெயில் கொட்டுறதுக்காக ட்ரெயெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு போட்டு தான் நான் அங்கால வறுக்க வலிக்கிறேன். ஏன்னா அது டக்டக்கண்டு அந்த சூட்டுலேயே அது கருக வலிக்கிட்டுரும். அதுக்காக வேண்டி தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இது இப்போ துவரம்பருப்பு நான் போடுறேன். ஏன் நான் இதெல்லாம் ஒரு கரண்டி எடுக்கிறேன்னா, நான் சில வேளைகளில் இப்போ நாங்கள் சாம்பார் அல்லது பருப்பு கறி ஏதாவது செய்தோம்னா நாங்கள் அதுகளில் மிக்ஸ் பண்ணி நாங்கள் இந்த பருப்பு வகைகளை கொடுப்போம் தானே. அப்போ அதுக்காக வேண்டி இதெல்லாம் நான் ஒரு கரண்டி தான் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ இதை சொல்ல வரேன்னா நான் பிறகு 2 கரண்டி 2 விஷயம் போடுவேன். அதுக்காக வேண்டி தான் இப்போ நான் இதை சொல்கிறேன்னா ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். அடுத்தது பாசிப்பருப்பு போடுறேன். பாசிப்பருப்பை நல்லா ப்ரௌன் கலரில் நீங்கள் ஒழுங்காக வறுக்காட்டிக்கு நசுன்ற தன்மையில் இருக்கும். ஏன்னா நீங்கள் வறுத்து கிண நாளைக்கு வைக்க போகிறீங்க. இது இவ்வளவு ரெசிபின்னு நான் உங்களுக்கு சொல்கிறது காலை இல்லை, நீங்கள் கொடுக்கும்போது 1 கரண்டி போட்டு அல்லது 1.5 கரண்டி போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு தாராளமாக காணும். சின்னாக்களுக்கு நான் சொல்கிறது அண்டர் 3 இயர்ஸுக்கு கீழே நான் சொல்கிறது. பெரியாக்களுக்கு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அளவு. இது பாசிப்பயிறு போடுறேன்.
உங்களோட அளவு பெரியாக்களுக்கு உங்களோட வயிறுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ஆனால் 3 இயர்ஸ் அண்டர் 3 இயர்ஸுக்கு மோர் தென் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க. இது கூடாது. இது வந்து கருப்பு கவனி அரிசி. கருப்பு கவனி அரிசி நான் தமிழ் கடையில் வேணும். இது 1 கிலோவோ 2 கிலோவாண்டு அதை அழிஞ்சிட்டு அதான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது சரியான எக்ஸ்பென்சிவ். 599 இந்த 2 கிலோவோ 1 கிலோவோ பேக்கெட். இது 599 போட்டுக்கிறாங்க கருப்பு கவனி அரிசி. இது வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் சோறா வச்சு கொடுத்தா கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டினோம். சோறா செய்து கொடுக்கும்போது கடைசி வரைக்குமே வாயில் வைக்க மாட்டினோம். ஏன்னா இது எங்களுக்கே கஷ்டம் இது சாப்பிட்றது. அப்படின்போது சின்ன பிள்ளைகள் கடைசி வரைக்கும் இதை வாயில் வைக்காதுகள். அதுக்காக வேண்டித்தான் நான் இதில் யூஸ் பண்ணுறது. மற்றது கேழ்வரகு அதுக்கும் நான் வந்து சும்மா நேரங்களில் அதுகள் சாப்பிட போகிறது இல்லை. அதுக்காக வேண்டி இதில் இப்படித்தான் நான் அதுகளை மிக்ஸ் பண்ணுறது. இதுகளெல்லாம் நான் 2 கரண்டி போடுவேன். ஏனண்டா வேறு இதுகளில் நாங்கள் சேர்க்க போகிறது இல்லை தானே. அதுக்காக வேண்டி இதில் நான் 2 கரண்டி தான் இதுகளுக்கெல்லாம் நான் போடுவேன். இதில் நான் போடுற இதுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ துவரம்பருப்பு போட்டுட்டேன், பச்சைப்பயிறு போட்டுட்டேன், இது பாசிப்பருப்பு போட்டுட்டேன். அடுத்தது இப்போ என்ன போட போகிறேன்னு சொன்னால் இது வந்து உளுந்து போடுறேன். உளுந்து போட்டு அதையும் லைட்டாக வறுத்தப்பட்டேன். உளுந்தெல்லாம் நல்ல கால்சியம் இருக்குது. பிள்ளைகள்கிட்ட வளர்கிற பிள்ளைகளுக்கு இடுப்பு எலும்புகள் பொம்பளை பிள்ளைகள்னா இன்னும் நல்ல உளுந்து என்ன இடுப்பு எலும்புகள்லேருந்து எல்லாத்துக்குமே நல்ல பலன் தரக்கூடிய சாமான் தான் இந்த உளுந்து. இது வந்து நான் 2 கரண்டி ஆல்ரெடி 1 கரண்டி போட்டுட்டேன். மற்றது இன்னொரு கரண்டி போடுறேன். என்னென்னா இதை நார்மலாக நாங்கள் சாப்பாட்டில் சேர்க்க போகிறது இல்லை. பருப்புகள் மாதிரி நாங்கள் நார்மலாக சேர்க்க போகிறது இல்லை. அதுக்காக வேண்டி இதில் நான் 2 கரண்டி போட்டேன்னா 2 கரண்டி போட்டு வடிவாக கழுவுங்க. அது கழுவும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேருக்கேற்ற மாதிரியே அதில் இருக்குது. கருப்பு கலரில் தான் தண்ணி வந்தது. அதை கழுவி எடுக்க கருப்பு கலரில் தான் அதோட தண்ணி வருகுது. இது நல்ல ஒரு சத்தான அரிசின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு கருப்பு கவனி அரிசியை இந்த ப்ரோட்டீன் பவுடர் செய்யக்குள்ளே மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் செட்டியான சத்து. அதே மாதிரி கேழ்வரகும் 2 கரண்டி போடுங்க. ஏண்டா இது சொல்லுவாங்க இது தாய்ப்பாலுக்கு சமமானது இந்த கேழ்வரகுல உள்ள சத்துன்னு சொல்லுவினா அந்த அளவுக்கு இது சத்தான சாமான். இதை மிஸ் பண்ணாமல் இதுகளோட சேர்த்து அரைச்சி போட்டுருங்க. நீங்கள் மேலும் நீங்கள் தானியங்கள் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம். திணை சாமைகள் இப்படி நீங்கள் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம். ஆனால் அதுகள் கணக்க சேர்க்கறது இல்லை. ஏன்னா எனக்கு கணக்க வந்துடும். பிறகு 1 மாதத்துக்கு கூட நான் வைக்க மாட்டேன் இந்த பவுடர்களை. ஏன்னா நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஒன்றும் போடுற இல்லை தானே. அப்போ அதுக்காக வேண்டி நாள் வைக்க இயலாது. இது வந்து எப்படி வறுபட்டுருட்டுன்னு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் வெடிக்கும். இந்த கருப்பு கவனி அரிசியும் சரி கேழ்வரகும் சரி வெடிச்சு இந்த உங்களுக்கு வெள்ளையாக தெரியுதல்ல, அது வெள்ளையாக அப்படி உடைஞ்சு அந்த பொரிஞ்சு வார நேரத்தில் உங்களுக்கு அது தெரியும். அப்போ எல்லாம் அப்படி வரக்கூடாது. இப்படி வந்தால் வறுபட்டுட்டுன்றது உங்களுக்கு தெரியும். கருப்பு கவனி அரிசியும் அதே மாதிரி தான். அது கருப்பாக இருக்கிறதால உங்களுக்கு வறுபட்டுட்டா இல்லையான்ற தெரியாது. அதால் நான் சொல்கிறேன். அது நான் இப்படித்தான் நான் பார்க்குறது. அது வெடிச்சு வரைக்கும் அப்படி வெள்ளை கலரில் தெரியும். இது வந்து சிவப்பு அரிசி போட்டோன்னா அது 1 கரண்டி தான் போட்டோன்னா. ஏன்னா நம்ம மற்ற நார்மல் நாள்களில் ஏதாவது கறி சமைச்சா கொஞ்சமாச்சு நான் திணிச்சு கஷ்டப்பட்டு தீர்த்து வென்றுன்னு ஆறாக்கு தீர்த்துறது. அதால் நான் வந்து இப்போ இதில் 1 கரண்டி தான் நான் போட்டேன். இதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுறதால நான் 1 கரண்டி போட்டேன். அதோட நட்ஸ் கணக்க சேர்க்காதீங்க. ஏனெண்டா அரைக்கும் போது நட்ஸில் இருந்து எண்ணெய் வந்துடும். எண்ணெய் வந்தால் கெதியாக இந்த பழுதாக போயிடும். இப்போ நான் அரைக்கிற ஆறாக மட்டும் யூஸ் பண்ணுறது எனக்கு கரெக்டாக 1 மாதத்துக்கு காணும். நான் சொல்கிற அளவு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக 1 மாதத்துக்கு காணும். 5 நாளும் கொடுக்கணும் 7 நாளும் கொடுக்கணுமன்றது இல்லை. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு கிழமையில் 3 நாளாவது கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு இது கொடுத்துட்டா எனக்கு ஒரு திருப்தி மாதிரி இருக்கிறது. நான் ஏதோ ஒரு ப்ரோட்டீனை நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கு ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டா. இப்போ கூடுதலாக இந்த வயசில் இம்யூன் சிஸ்டம் குறைவாக இருக்கிறதால அடிக்கடி காய்ச்சல் தடுமல்கள் இனி ஸ்கூலுக்கு போகிறதால அடிக்கடி எல்லா வருத்தங்களையும் காவிட்டு வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க சாப்பிட மாட்டாங்க. சின்னாக்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் எல்லாம் நான் என்ன செய்வேன்டா இந்த களியை கிண்டி காலையில் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அப்போ மதியத்தில் எனக்கு சாப்பிடாட்டிக்கும் ஏதோ காலையில் ஒரு ப்ரோட்டீன் போயிட்டு தப்பாடான்னு நான் அப்படி ஓரளவு இந்த மனசை நான் தேற்றிக்கொள்கிறது. ஏன்னா பிள்ளைகள் சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு சாப்பாடு போகாது. அதுக்காக வேண்டி இதுகளை கொடுத்து ஏதோ நாங்களே தேற்றிக்கொள்கிறது. இந்த இடத்துல இந்த நட்ஸுகளெல்லாம் 1 கைப்பிடி அளவு தான் நான் போட்டேன்னா நீங்கள் என்ன நட்ஸும் போட்டுக்கொள்ளுங்க. இது கடலைப்பருப்பு. இது வந்து கடலைப்பருப்புண்டா இது என்னென்று சொல்கிறது, இது என்ன கடலைன்னு சொல்கிறது, அந்த நோமலாக பொட்டுக்கடலைன்னு சொல்கிறது. இதை பொட்டுக்கடலையே நேரம் வறுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் தான் வருங்க. எள்ளு கொஞ்சம் போடுங்க. அது நான் அந்த வீடியோவில் காட்டையில் எள்ளு கொஞ்சம் போடுங்க. ஏன்னா
கொளுத்தவனுக்கு கொள்ளும் இளைச்சவனுக்கு எள்ளும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன ஆக்கள் உடம்பு பெருசாக வைக்காததுண்டா நீங்கள் கொஞ்சம் எள்ளு போடுங்க. எள்ளு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இதோட அந்த சத்தும் சேர்ந்து போகும் உங்களுக்கு. இதுகளெல்லாம் சேர்ந்து எள்ளும் கிணக்க போடாதீங்க. ஏன்னா அரைக்கும் போது அதில் இருந்தும் எண்ணெய் வரும். எண்ணெய் வந்தால் குயிக்காக பிறகு பூஞ்சனை பிடிக்க வலிக்கிட்டுரும். இதுதான் ஃபுல்லாக வந்த இதை நான் இனி அரைச்சி போட்டு பாலோட மிக்ஸ் பண்ணி பெனங்கற்கண்டு போட்டு களி கிண்டி கொடுக்குறேன்னா காலையில். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.